அது அப்பதாவுக்கு உடம்புக்கு முடியலப்பா. அதை இங்கே தான் சேர்த்துருக்கோம். இங்கே ஆஸ்பத்திரி ஒன்றும் சரியா இல்லை. அதான் வேற ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னு வந்திருக்கேன். இவர் அப்பத்தாவை கூட்டிட்டு போனா எங்க அப்பத்தா லைஃபுக்கு தான் டேஞ்சர். அவங்களை ஏதோ செய்யறதுக்காக தான் இவர் அடம் பிடிச்சி கூட்டிட்டு போறேன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், அவங்க இங்கே இருக்கட்டும். நானும் அவங்க பேரன் தான். அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், பேரந்தேன். யார் இல்லைன்னு சொன்னா சல்லி காசுக்கு லாய்க்கலாத வக்கத்தை பேரன். வேற எப்படி சொல்றது? என்னப்பா தாடிக்கார தம்பி, அப்படியே எங்க லட்ச லட்சமா பில்லு போடுவாங்க ஆஸ்பத்திரியில். எல்லாத்தையும் கட்டிட்டு உங்க ஒப்பத்தாவை காப்பாத்திடுவா நீ? பேர் என்ன பெருசா பேசுற? இந்த கதிரி போய் அப்படி போற போக்கில் 5 லட்சத்தை கட்டிட்டு வந்துட்டேன். அதில் பாதியாவது கட்ட முடியுமா உன்னால? அப்படியே கை நிறையா வச்சிருக்கிய? பதில் சொல்லுப்பா. உன்ட்ட என்ன இருக்கு? உன்ட்ட இருக்கிறதே உடஞ்சி போன ஒரு பைக்கும் மூஞ்சில ஒரு தாடியிருந்தேன். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த லட்சணத்தில் வேலைக்கு வர போறீல்ல? என்ன கதிரு, எவ்வளோ சம்பளம் வாங்குவேன்? ஒரு 4 லட்சம் வாங்குவானா? இன்ஜினியரில் அப்படியே காரு பைக்கெல்லாம் அக்காக்கா பிரித்து மேய்ஞ்சு கம்பெனிக்கு லாபம் வச்சு கொடுத்துருவாரு. அதில் அப்படியே கம்பெனிக்காரங்க மகிழ்ந்து போய் லட்ச லட்சமாக கொடுத்துருவாங்க. கேட்டு பாரு எவ்வளோ வாங்குறேன்னு. கேட்டால் தெரிஞ்சிடும்ல. நீங்கள் வேறண்ணே, நம்ம கம்பெனி வாட்ச்மேனை விட கம்மியாக சம்பளம் வாங்குறான். சும்மா ஆட்டிக்கிட்டு திரியிறான். கால கொடுமை. சரிங்க இன்ஸ்பெக்டர், சின்ன பிள்ளைமா பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு வந்த வேலையை விட்டுட்டு எங்க கூட பேசிட்டு இருக்கீங்க? போங்க, உங்க வேலையை பாருங்க, போங்க. சரிங்கண்ணே. தம்பி, அண்ணனை பத்தி உங்களுக்கே தெரியும். அவர்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அப்பத்தாவை நல்லபடியா பார்த்துப்பாரு. நீங்க பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்களை விட சட்டம் அண்ணன் பக்கம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவருக்கு தான் சாதகமாகவும் இருக்கும். அவர் கூப்பிட்டு போட்டோம். அண்ணா பாத்துங்கண்ணே, எதுனா ஒண்ணா ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, இதான் இருப்போம் 1 மணி நேரம். சரி நீ போ. நான் தேவைப்பட்டா கூப்பிடுறேன், நீ போய் வேலையை பாரு. ஏய் தம்பி, வாய் இருந்தா மட்டும் பேசிட முடியாது. வக்கு இருக்கணும், அப்பதான் பேச்சு செல்லுபடி ஆகும். புரியுதா? பார்த்தே இல்ல, ஒரே அக்கா போரா இருக்குப்பா. என்னால முடியல. எங்கேயாவது உட்காரணும் போல இருக்கு. டாக்டர், எங்கேயாவது உட்காரலாமா சார்? வாங்க. கதிரே நீ வா. வாங்க சார், உள்ள வந்து உட்காருங்க. ஏய் ஜனனி, ஜனனி, சக்தி, எங்க போற நீ இப்ப? அவங்க அப்பத்தாவ இனிமே எதுவும் பண்ண முடியாது. அதான் கொண்டு போய் காசு கட்டிட்டார்ல, அவ்வளவுதான். இனி யாரும் கேட்க எந்த உரிமையும் கிடையாது. போச்சு, பேசாம இரு. உட்கார். வக்கத்து போய் தான் நிக்கிறோம். கடைசி வரைக்கும் இவங்களோட மாரடிக்கிறது தான் நம்ம பொழப்பு. வெளியே போய் பழகி எவனா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட ஹெல்ப் பண்ணுவானுங்க. நம்ம இங்கிட்ட வெளியே போய் பழகணும். இவன் எல்லாம் பழக விட்டாதானே. உதவுறதுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இல்லை. சை, ஹலோ கௌதம், நான் ஜனனி பேசுறேன். ஹே, சொல்லு ஜனனி, எப்படி இருக்க? நீ இங்கேயா இருக்க? இல்ல, கேரளால இருக்கேன். எஸ்கேஆர் ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன். சில பர்சனல் ரீசன்ஸால அங்க கண்டினியூ பண்ண முடியல. சாரு மேடம் கிட்டயும் சொல்லிட்டேன், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ நான் வந்துட்டேன். சொல்லு ஜனனி, எதா வேணுமா? இல்ல கௌதம், ஒன்றும் இல்லை. நீ எப்படி இருக்கன்னு கேட்க தான் கால் பண்ண. வேற ஒன்றும் இல்லை. நான் அப்புறமா கால் பண்றேன். சரி சரி, ஓகே ஜனனி, பாய். பாய். ரொம்ப குளிர் விட்டு போச்சுப்பா அவளுக்கு. என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? ரொம்ப பேசுகிறானே வர வர. சக்தி பையில பிடிக்கணும். அவனை ஒரு பிடி பிடிச்சா தான் சரியா வரும். ஓவரா பேசுறா, ஆளுகளை கூட்டு சேர்க்கிறா. வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்னு அவளை போனோடனே வெளியே துரத்தி விட்டுறணும். மெதுவாக வெளியே கூட்டம். பார்த்து மெதுவாக கூட்டு போங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க.
சீக்கிரமா தள்ளிட்டு வாங்கப்பா. அப்பதா பயப்படாத, தைரியமா இரு. வேற உன்னை காப்பாத்திடுவேன். பயப்படாம படுத்துரு, நான் இருக்கேன். எங்க கூட்டிட்டு கதிரி, போறீங்க? நீ கூட வாப்பா. என்னடி? ஏய், தள்ளி விடுங்கப்பா அந்த பக்கம். விட மாட்டேன். ஏய், தள்ளி விடுங்கறேன். தள்ளி விடுங்கப்பா அந்த பக்கம். கையை நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு பாத்துக்கலாம். வண்டியை புடிச்சிட்டு விடுறாங்க பாரு. இல்லை உனக்கு இல்ல. வா அந்த பக்கம். ஏப்பா, நான் முன்னாடி கார்ல போறேன்ப்பா. பின்னாடி அப்பதான் ஒரு ஆம்புலன்ஸ்ல சரி, நான் வரணும். உட்காந்து- ஆம்புலன்ஸ்ல யாரும் ஏறி கூடாதுப்பா. சரி, சரி, நான் ஆமா, பாத்துக்கிறேன், நீ போ. பழங்கானத்தம் விகே ஆஸ்பத்திரி. ஆமா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க, தள்ளுங்க. ஏய், தள்ளுங்க. சக்தி சொல்லு சக்தி. அப்பதா. நீங்க கிளம்புங்க. எங்க வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்க? வா, ஓடியா ஓடியா, வா, இழு, இழு, ஓடியா ஓடியா ஓடியா. நீங்க போங்க. அப்பதாவை எங்க கூட்டிட்டு அமைதியா போறாங்க? இருங்க. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, நானே உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க அப்பதான் அவ கொல்லலாம்னு பாக்குறியா? விட்டுருவா உன்னைய. அப்பதா. அக்கா, நீங்க வீட்டுக்கு போங்கக்கா. நான் சக்தியோட எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சக்தி வா சக்தி. அப்பதா, சக்தி, நீ போய் வண்டி எடுத்துட்டு வா போ. ஏ. அப்பதா, அப்பதா, அப்பதா. என்ன அப்பத்தான் நொப்பத்தான் வா அடிச்சு நானும் மூஞ்சி வருவேன். ஓடி நானும் வருவேன் அப்பதா கூட. அப்பதா, போன்னு சொல்றேன். அப்பதாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? நானும் வருவேன். ஏ, அப்பதா, 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 நானும் வரேன். அப்பதா, அப்பதா, கதவு திறங்க. நானும் வரேன். வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. அப்பதா, அப்பதா, அப்பதா. அப்பதா, அப்பதா. ஜனனி, வண்டியில ஏறு. சக்தி, அப்பதாவை கூட்டிட்டு போறாங்க சக்தி. எந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியுமா? தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் இங்கிருந்து பக்கம் தான், நீ ஏறு போலாம். அக்கா, அக்கா, ஜனனி, அக்கா, நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம். நீங்க சரி போங்க. சீக்கிரம் ஏறு, ஏறு. போ சக்தி. அண்ணி பத்திரம். சொல்லுண்ணே. என்ன கதிரு, கிளம்பிட்டீங்களா? இதோ வந்துட்டு இருக்கேண்ணே. சரிப்பா, நேரா வந்துகிட்டே இருப்பா. பின்னாடி தானே வரைய? பின்னாலே தான் வந்துட்டு இருக்கோம். சரி, அந்த குரூப் எதுவும் ஃபாலோ பண்ணுதா? பின்னாடி யாரும் வராங்களா? யார் வந்தாலும் பார்த்துக்கலாண்ணே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் வரமாட்டாங்க. நீ நேரா வந்துகிட்டே இரு. சரி சரி. சரி சரி, யாரையும் பார்க்காத. அப்பதான் நல்லா இருக்குல்ல? சரி சரி, நல்லா மூச்சு விடுதுல்ல? நல்லா விடுதுண்ணே. அதை கொஞ்சம் பார்த்துக்க, மூக்குல கையை வச்சு பார்த்துக்க. சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன். வண்டியை கொஞ்சம் வேகமா போடா. எக்ஸ்கியூஸ் மீ, பட்டமாலுங்கிற பேஷண்ட்டை யாராவது அட்மிட் பண்ணியிருக்காங்களா? 1 minute மேம், செக் பண்ணுறேன். அந்த நேமில் எந்த பேஷண்ட்டும் இல்லையே மேம். மேடம், இப்பதான் ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. அவங்க தான். ஆம்புலன்ஸ் எதுவும் வரலையே மேடம். இல்லையா? மேடம், வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க மேடம். சார், லாஸ்ட் 2 ஹவர்ஸாக எந்த அட்மிஷனும் வரல சார். சக்தி, என்ன சக்தி இது? நமக்கு முன்னால தானே கிளம்புனாங்க, இன்னும் வரலன்னா எப்படி? இரு ஜனனி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
கொஞ்சம் டிலே ஆக சான்ஸே இல்ல. நீ அந்த கதிருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. என்னாச்சு சக்தி? பிஸி. நீ திரும்ப ட்ரை பண்ணு. என்னது கூப்பிடுறான்? அப்போ பிஸியா இருந்துச்சு, இப்போ போனை கட் பண்றான். மறுபடியும் கட் பண்றான். இல்ல சக்தி, அவங்க நம்மள குழப்பி விடுறாங்க. அப்பதாவ இங்க கூட்டிட்டு வரல, வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்மள சுத்த விடுறதா இந்த பிளான். அப்பதாவ ஏதோ பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. இதை விடக்கூடாது சக்தி, எப்படியாச்சும் பிடிக்கணும். எப்படி ஜனனி? அவங்க எங்கிட்டு போயிட்டாங்கன்னே தெரியலையே. இதுக்கு மேல இங்க நின்னு புலம்புறதுல யூஸ் இல்ல சக்தி. வா, வேற ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் வா. இந்த ஏரியால எக்கச்சக்க ஹாஸ்பிட்டல் இருக்கு ஜனனி, எங்கிட்டு போய் தேடுறது? பார்க்கலாம் வா சக்தி, எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் வா, ப்ளீஸ் வா. சொல்லு கதிரு. ஹலோ அண்ணா. அண்ணா கேக்குதா? கேக்குறா சொல்றா. அண்ணா, இந்த சக்தி போய் விடாம ஃபோன் அடிச்சுட்டே இருக்கானே. அப்படியா? அவன் எதுக்கு பண்றேன் தெரியலையே. அதான் அவனும் அந்த பாய் மொழியும் வீக்கி ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க பழங்கானத்துக்கு. அங்க வண்டி வரலோடனே உனக்கு ஃபோன் பண்றேன் போல. இல்ல, நான் ஃபோன் எடுக்கவே இல்லைண்ணே. எடுக்காத. அவன் எல்லாம் ஒரு ஆள், நான் ஃபோன்லாம் எடுத்துட்டு பேசிட்டு இருக்காத. வேண்டாம். சரி, நான் இந்த பக்கத்தில் நெருங்கிட்டேன். போயிட்டு எல்லா ஏற்பாடையும் பார்த்து வச்சிருக்கேன். சரிண்ணே. வந்துரு. சரிண்ணே. யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காத, சரியா? சரிண்ணே. சரிப்பா, வச்சிடுறேன். நான் போடுற பிச்சையில தின்னு கொழுத்து போய் இப்ப என் பங்குலயே கை வைக்கிறியா? என்ன அசைக்க முடியாது. உங்களால ஆனதை பார்த்துக்காங்க. இவ்வளவு விஷயங்கள்லாம் உன்ன மாதிரி ஊர் சுத்துற ஆளுக்கு புரியாது. அப்பதான் ஏய், உன்னை பேசாம இருன்னு சொன்னேன். யாரு நிக்குது? ஐயே, யார்? ஐயோ, அப்பதா. என்னங்க இது? அப்பதா எங்க கூட்டி வந்தீங்க?
போய் வேலையை போடு போ. பாத்துப்பா கதிரு, மெதுவா அண்ணே. பாத்து இறங்க, மெதுவா. பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். ஓரமா நில்லு, ஏய், வா. கீழே சட்டத்தை பிடிச்சி இறக்குங்க. என்னது? ஏய், இருங்கம்மா நீங்க. மெதுவா. உங்களுக்கு சொல்லி ஆகணுமா அவசியமா? பாத்துப்பா, மெதுவாப்பா. ஐயா பையன் பாத்து. ஏய், தள்ளி நில்லுங்க வாங்கிட்டு. என்ன பண்றீங்க? மெதுவா. அப்பதா பாத்து. ஏய், தள்ளு. கதிரு, அண்ணே. மேல ரூமுக்கு கொண்டு வாங்கப்பா. தோ மேல. வேற எங்க நிப்பாட்ட ரூமுக்கு கொண்டு வாங்க. என்னங்க எதுவுமே சொல்லாம போறீங்க? ஏய், தள்ளி நில்லுங்க பின்னாடி. பாத்து. ஏய் பாண்டி. ஏய், படிக்கட்டு வா. தூக்கியா. படிக்கட்டு வலுவா. அப்பதா பாத்து, ஒவ்வொரு படிக்கட்ட மெதுவா ஏறுங்க. பாத்து. அணைச்சு முடிச்சு ஏறுங்கப்பா. உங்களுக்கு மெதுவா. அப்படிதான். வாங்க. பாத்து. மெதுவா. வாங்க. இந்த பக்கம். நேரா. எங்க நேரா. என்னங்க நில்லுங்க. ஏய், இருன்றல என்ன இப்ப? மாடி கூட்டிட்டு போறாங்க. இங்க விட சொல்லுங்க. வேலையை பாரு. அது கஷ்டம். பாத்து. மெதுவா. எது கஷ்டப்பட்டு மாடிக்கு எடுத்துட்டு போறாங்க? எதுக்கு மாடிக்கு தூக்கிக்கு போறீங்க? உங்க வேலையை பாருங்க நீ. எதுக்கு முதல்ல இங்க கூட்டி வந்தாங்க? பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான போறேன்னு சொன்னாங்க. கத்திக்கு இருக்காரு. இது கண்ணு கூட முழிக்கல. ஐயோ, அங்க பாருங்க, விட போறாங்க. ஐயோ, கேளுங்கக்கா. கேப்போமா? சார் அது அண்ணே. ஐயோ, என்ன இவரே போயிட்டாரு. போய் பாப்போமா? வாங்க. வா. ஒன்னும் பிடிபடலையே. சார் எல்லாம் சரியா இருக்கு சார். எல்லாம் சரியா இருக்கா? உன் பேர் என்னம்மா சொன்ன? கலையரசி. கலையரசியா? அடேங்கப்பா, பிரமாதமா வச்சிருக்காங்கம்மா உனக்கு பேரு. சரி கலையரசி, அப்பதாவை நல்லபடியா பாத்துக்கோ. உன்னை நம்பித்தான் அப்பதாவை படுக்க வச்சிருக்கேன். அப்பதாவுக்கு நீ வெறும் நர்ஸ் மட்டும் இல்லம்மா, டாக்டர் மட்டும் இல்லம்மா, டாக்டருக்கும் மேலம்மா. அப்பதா உயிர் அவள் உடம்புல இல்லம்மா, உன் கையில தான் இருக்கு. சரியா? அவளை கண்ணுங்க கருத்துமா பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கோ. பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன பேசணும்னோ அதை விட கூடுதலா போட்டு தரேம்மா. உங்க அப்பத்தாவை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் சார். ரொம்ப எல்லாம் நல்லா பார்க்க வேணாமா, ஓரளவுக்கு பார்த்தா போதும். சரியா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னையும் தம்பி கதிரையும் தவிர இந்த வீட்டு ஆளுங்க யாரும் இந்த ரூமுக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன் சார்? ஏன்னா நான் உனக்கு என்ன பதில் சொல்றது? ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அப்பத்தாவை கொலை பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் ஒரு பெரிய சதி கூட்டம் தெரியுதுமா. அதனால தான் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தா பாதுகாப்பு இல்லைன்னு வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்கேன். சரியா? நீ தான் பத்திரமா இருந்து பார்த்துக்கணும். சார், என் குடும்பத்துல பண கஷ்டம் இருக்கு சார். அதை கூட யோசிக்காம நான் அப்பத்தாவை நல்லா பாத்துக்கிறேன் சார். சரிம்மா, நீ என்ன சொல்கிறன்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேம்மா. சரிதானே? கவலைப்படாத, அப்பத்தாவை நல்லபடியாக பார்த்துக்கோ. சரிதானம்மா? வா, வீட்டு ஆளுங்க வெளியே நிற்கிறாங்க, உன்னை அறிமுகப்படுத்தி வச்சுறேன். வாப்பா கயிறு வாப்பா. ஏம்மா, எல்லாம் நல்லா கேட்டுக்கங்கம்மா. அப்பதாவை நிம்மதியாக உள்ளே படுக்க வச்சாச்சு. இந்த வீட்டில் என்ன தவிர நீங்கள் யாரும் இந்த ரூமுக்கு பக்கத்துலேயோ ரூமுக்குள்ளேயோ வரக்கூடாது.